இப்ப ரீசெண்டா நடிகை அஞ்சலி அமெரிக்கால செட்டில் ஆயிட்டதாகவும் அங்கேயே தெலுங்கு பட தயாரிப்பாளர் ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் தகவல் வந்துச்சு. இது பத்தி அஞ்சலிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னும் தனக்கு கல்யாணமானது பத்தி வந்த செய்திகள் எல்லாமே ஒரு வதந்தி அப்படின்னும் கூறியிருக்காங்க. சேட்டை படத்துக்கு அப்புறமா சுரேஷ் இயக்கத்துல ஜெயம் ரவியோட சேர்ந்து நடிக்கிறாங்க அஞ்சலி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போய் ஊடகங்களால தேடப்பட்டு பரபரப்புல வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சித்தி ஆட்கொணர்வு மனுவும் தாக்கல் செஞ்சாங்க. கடைசியில அஞ்சலி தலைய காட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா சிங்கம் 2 படத்துல ஒரு குத்தட்டம் போட்டுட்டு மீண்டும் காணாமலே போயிட்டாங்க. இந்நிலையில தான் மீண்டும் அவங்க ஒரு நைட் பார்ட்டில ஆட்டம் போட்டதா சில படங்கள் ஊடகங்கள்ல வர ஆரம்பிச்சிச்சு. இந்நிலையில சுரேஷ் இயக்கத்துல ஜெயம் ரவியோட ஜோடியா நடிக்க ஒப்பந்தமாயிருக்கிற அஞ்சலி அந்த படத்தோட படப்பிடிப்புல சென்னையில நேத்து கடந்துட்டாங்க. இந்த ஷூட்டிங் அப்போ நடந்த செய்தியாளர் சந்திப்புல அவங்க தம்மையில எழுப்பப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் படத்துல நடிக்க இருக்கேன், ஆனா நடிக்கிறதுக்கு எனக்கு யாரும் தடை போடல. அப்படி தடை போட்டிருந்தா எப்படி என்னால இப்ப சுரேஷ் டைரக்ஷன்ல நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க நடிச்சிட்டு இருக்க கதை ஒரு காமெடி கதையா. இந்த படம் அவங்களுக்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் தனக்கு கல்யாணமானதா வந்த செய்திகள் எல்லாமே வதந்தி, நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்ல இன்னும் நிறைய வெற்றி படங்கள் நடிக்கணும் அப்படின்றதா அவங்களோட ஆசையா. அது மட்டும் இல்லாம இப்ப ஜெயம் ரவியோட நடிச்சிட்டு இருக்க படத்துல செகண்ட் ஹீரோயினும் இருக்காங்க. அந்த இன்னொரு ஹீரோயினை இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. யார போடுறது அப்படின்னு இன்னும் முடிவு பண்ணலையா. இந்த படத்துக்கு தமன் இசையமைக்கிறாரு. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ இந்த செய்தியாளர் சந்திப்புல அஞ்சலி தனக்கு கல்யாணமானதா வந்த செய்திகள் எல்லாமே ஒரு வதந்தி தான், எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது போன்ற பரபரப்பான செய்திகள் தெரிஞ்சுக்க காத்திருக்கும்.